அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டண்ட்டான செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா நமக்கு இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அப்படிங்கிறத நாளைக்கு அப்சர்வ் பண்ணப்படும், சரிங்களா? ஸோ அது ரிலேட்டடாக தமிழக அரசாங்கம் பார்த்தோம்னா ஒரு செய்தி வெளியீடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செய்தி வெளியீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ முதல்ல முக்கியமாக இருந்தது அந்த ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் லிஸ்ட் ஸ்டெப் டேக்கன் டு த வெல்ஃபேர் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச திட்டங்களை பற்றி தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கவர்மெண்ட் சர்வீசஸில் விமனோட ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 30%லேருந்து 40% இன்க்ரீஸ் பண்ணது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், அதுக்கு கீழே பார்த்தோம்னா 1047 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு எவ்வளவு கோடி ரூபாய் கடன்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறத 2021ல 9 மாதங்களா இருந்ததை 12 மாதங்களா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, ஓகேங்களா? இதுல ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நிதி உதவிகள் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விமனோட ஸ்டார்ட் அப்ஸ்க்கு எவ்வளோ லோன்ஸ் கொடுத்துருக்காங்க, விமன் ஆண்டர்பிரனர்ஸை எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா பாயிண்ட் தான் நிறைய கொடுத்துருந்தாங்க, சரியா? அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா விமன் சேஃப்டிக்காக புதுசா ஒரு 39 ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு இந்த அவள் அப்படிங்கிற திட்டம் தெரியாம இருந்திருக்கலாம், சரிங்களா? அதாவது அவாய்ட் வயலன்ஸ் த்ரூ அவேர்னஸ் அண்ட் லேர்னிங் இனிஷியேட்டிவ் ஃபார் தியர் சேஃப்டி, அதாவது விமன் சேஃப்டிக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அவாய்ட் வயலன்ஸ் த்ரூ அவேர்னஸ் அண்ட் லேர்னிங் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது தான் இந்த அவள் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ், சரிங்களா? ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா விமன் சேஃப்டியை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், அதுல பெண்களும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11 பெண் ஓதுவார்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் அவங்களுடைய செய்தி வெளியீட்டுல வெளியிட்டிருக்காங்க, சரியா? ஸோ அதுதான் நம்ம முதல் செய்தியில பார்க்கணும், ஓகேவா? ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில விருதுகள் அப்படிங்கிறது நேற்று வழங்கப்பட்டுச்சு தமிழக அரசாங்கத்தின் சார்பாக. என்ன விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கலை செம்மல் விருது அப்படிங்கிறது இந்த கலைத்துறையில சிறப்பு பெற்று இருக்கக்கூடிய நபர்களுக்காக வழங்கக்கூடிய விருது தான் இந்த கலை செம்மல் அப்படிங்கிற விருது. இந்த கலை செம்மல் விருது கிட்டத்தட்ட ஒரு 6 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த செய்தியை தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ கலை செம்மல் விருது அதனுடைய பரிசு தொகை அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக இருக்கு. கலை செம்மல் விருது மொத்தம் 6 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கலைஞர் எழுதுகோள் விருது அப்படிங்கிறது, ஓகேங்களா? கலைஞர் எழுதுகோள் விருது. ஃபர்ஸ்ட் கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? கலைஞர் எழுதுகோள் விருதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஜேர்னலிஸ்டுக்கு தான் கொடுக்குறாங்க, சரியா? ஸோ ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன்ல இருக்கும், எழுத்தாளர்கள் அப்படிங்கிறது, டைரக்டர்ஸ், இந்த மாதிரியான ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். யாருக்கு ஆக்சுவலி இந்த கலைஞர் எழுதுகோள் விருது போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜேர்னலிஸ்டுக்கு தான் போகுது. ஸோ இந்த வருஷம் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் சுகிதா சரங்கராஜ் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கலைஞர் எழுதுகோள் விருதோட பரிசு தொகை பார்த்தோம்னா 5 லட்சம் ரூபாய், சரிங்களா? ஸோ இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜில் விமன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை அந்த இடத்துல பேசியிருந்தாங்க. அதை கன்வென்ஷனலாகவே நம்ம மெயின்ஸ் படிக்கிறப்ப படிச்சிருவோம், சரிங்களா? ஸோ அதை தாண்டி பார்க்குறப்ப நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு புதுசா ஒரு விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஏஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் லான்ச்சஸ் ஏஐ கோஷா ரெபாசிட்டரி ஆஃப் டேட்டா டு பில்ட் மாடல்ஸ் அண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒரு டேட்டா செட் ஏஐ அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது ஏஐ கோஷா அப்படிங்கிறது என்னவா இருக்க போகுது அப்படின்னா எ பிளாட்ஃபார்ம் வித் டேட்டா செட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட்டா செட் அப்படின்னா அதுல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை அனலிட்டிக்கல் பர்பசஸ்க்காக, ரிசர்ச் பர்பசஸ்க்காக, R&D பண்றதுக்காக நம்ம அதை பயன்படுத்திக்குவோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லார்ஜ் டேட்டா செட் அதுல இன்டகிரேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மை நம்ம கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் ஏஐ கோஷா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டேட்டா செட்ல என்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டேட்டா செட்ஸ் வந்து இருக்க போகுது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்சஸ் டேட்டா செட் அப்படிங்கிறது இருக்க போகுது. சேட்டலைட் இமேஜரி கேப்சர்டு பை இந்தியன் சேட்டலைட்ஸ். ஸோ
இந்தியன் சேட்டலைட்ஸ் கேப்சர் பண்ணக்கூடிய அந்த இமேஜஸ் எல்லாமே இந்த டேட்டா செட்ல இருக்க போகுது. மெட்ராலஜிக்கல் டேட்டா அப்படிங்கிறது இருக்க போகுது. பொல்யூஷன் டேட்டா இதெல்லாமே இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி புதுசா நம்ம ஒரு ஏஐ மாடலை கிரியேட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான டேட்டா செட்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான டேட்டா செட்ஸை வச்சு நம்ம அந்த பர்டிகுலர் ஏஐ மாடலை வந்து நம்ம டெஸ்ட் பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் ஏஐ கோஷா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம கவர்மெண்ட் வந்து உருவாக்கி இருக்காங்க. சரியா? ஸோ ஜஸ்ட் அந்த நேம் என்ன பர்பஸ் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.